இனிய தமிழ் அமுது நேயர்களே, நம்முடைய இனிய தொடரில் முதலாவதாக இந்த கதையை பார்க்க இருக்கிறோம். இந்த கதையில தலைவியாக வருபவர் அனன்யா என்பவர். இவர் நல்ல முகவெட்டு உள்ளவர். அவர் முகத்தில் எப்பொழுதுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், தைரியமாக இருப்பார்கள். நான் அவரை முதலிலே எனது வீட்டிலே 1வது வகுப்பிலே சேர்த்தார்கள். ஆனால் அந்த 1வது வகுப்பிலே நான் சரியாக செய்யாததால் குடும்பத்திலே 1ஆம் வகுப்பை 2வது வருடம் படிக்க சொல்லி கூறினார்கள். அப்பொழுது அங்கே எனது பாட்டனார் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று விட்டார். அதற்கு பதிலாக அங்கே ஜானகி என்றவர் தலைமை ஆசிரியராக பணியேற்றுக் கொண்டார். அப்பொழுது எனது பாட்டி என்னை பள்ளியில் 1ஆம் வகுப்பு சேர்த்து கொடுக்க வந்தார்கள். அவர்கள் என்னுடைய பாட்டனார் பெயர் ராமானுஜர். எனவே பாட்டி தாத்தா பெயரை வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு ஜானகி அவர்கள், இந்த பெயர் ரொம்ப பழமையாக இருக்கிறது, அதனால் நான் இவருக்கு ராமச்சந்திரன் என்று பெயர் வைக்கிறேன் என்று அந்த தலைமை ஆசிரியர் எனக்கு ராமச்சந்திரன் என்று வைத்தார். நான் 1ஆம் வகுப்பு முடித்தவுடன் எல்லோரும் இனிப்பு வழங்கினார்கள். நானும் இனிப்பு வாங்கி கொண்டு வந்தேன். ஆனால் எனது பாட்டி 1ஆம் வகுப்பிலையும் சரியாக படிக்கவில்லை, எனவே இன்னொரு வருடம் படிக்கட்டும் என்று அவர்கள் 1ஆவிலே 2வது வருடம் படிக்க சொல்லி ஏற்பாடு செய்தார்கள். எல்லோரும் இனிப்பு தந்தால் நானும் இனிப்பு தந்தேன். அந்த ஜானகி என்ற தலைமை ஆசிரியர் அழைத்து, அந்த 1ஆம் வகுப்பிலே தோல்வி அடைந்திருந்த காரணத்தால் தோல்வி அடைந்ததற்கும் இனிப்பு தருகிற ஒரே மாணவன் ராமச்சந்திரன் என்று அவர்கள் என்னை சிலாகித்து கூறினார்கள். அந்த 1ஆம் வகுப்பு 2வது வருடம் படிக்கும்போது தான் அனன்யா என்னுடன் வகுப்பிலே 1ஆம் வகுப்பிலே சேர்ந்தார்கள். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நல்ல முறையில் புரிந்து கொண்டு நாங்கள் சிறு வயதிலேயே அன்புடன் இருந்தோம். அந்த சமயத்தில் எனக்கு உடல்நலம் அடிக்கடி சரியில்லாமல் போயிடும். எனக்கு அதிக வெயில் அடித்தாலும் சரி, ஒரு ஆஸ்மா மாதிரி இழுப்பு வியாதி வந்துவிடும். அதே மாதிரி அதிக மழை பெய்தாலும் அந்த இழுப்பு வியாதி வந்துவிடும். எனவே நான் 2 நாள் விடுமுறை எடுத்தால் 4 நாள் பள்ளிக்கு செல்ல மாட்டேன். ஆனால் அவள் வீட்டுக்கு தெரிந்த குடும்ப நண்பராக இருப்பதால் அவள் உடனே அழைத்து வந்து எனது பாட்டியிடம், அவருக்கு சரியாகிவிட்டது, நீங்கள் கொஞ்சம் முகத்தை அளவை விடுங்கள், ஒரு சட்டை போட்டுக்கொள் என்று என்னை பள்ளிக்கு அழைத்து கொண்டு போய் சென்று விடுவாள். அப்படி அவளுக்கு ஒரு உரிமை எங்கள் வீட்டிலே இருந்தது. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அவர்கள் வீட்டிற்கு ஒரு சில தடவை தான் சென்றிருக்கிறேன். ஆனால் அவர்களிடம் இது யார் என்று கேட்டால் என்னுடைய நண்பர் என்று அவர் வெகு சிரத்தையாக கூறுவாள். அப்படி இருந்த ஒரு காலகட்டத்திலே 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை நான் பள்ளியிலே செல்ல குழந்தையாக இருந்ததால் யாரும் எந்த விதமான ஒரு பாடத்தையும் சொல்லிக் கொடுப்பதில்லை. 5ஆம் வகுப்பு ஆர்வம் என்று ஒரு ஆசிரியர் வந்தார். அவர் எல்லோருக்கும் 2 நோட்டு 4 ரோல் நோட்டு என்று வாங்கி கொடுத்தார். இந்த 2 ரோல் நோட்டை தமிழும், அந்த 4 ரோல் நோட்டிலே ஆங்கிலமும் எழுத சொன்னார்கள். எனது கையெழுத்து முதலிருந்து நான் சரியாக படிக்காதால் தமிழும் ஆங்கிலமும் என்னாலே சரியாக எழுதவில்லை. அதை பார்த்துவிட்டு 5ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு தமிழ் எழுத தெரியவில்லை என்று கோவித்து கொண்டு அவர் கொஞ்சம் முரட்டுவாதியார். அவர் பிரம்பெடுத்து அடித்தார். அடித்தவுடன் நான் அந்த வகுப்பிலேயே சிறுநீர் கழித்து விட்டேன். உடனடியாக இவள் என்ன செய்தார், அனன்யா வீட்டுக்கு ஓடி போய், இந்த மாதிரி ஆசிரியர் அடித்து விட்டார், அவன் பாலு அறையிலேயே வகுப்பு அறையிலேயே சிறுநீர் கழித்து விட்டார் என்று சொன்னார்கள். பாட்டிக்கு அந்த இடத்துல ஊர்லேயே கிராமத்திலே நல்ல பெரிய மதிப்பு. ஆகினால என்னை பொறுத்தவரைக்கும் படிப்பில் என்னுடைய அப்பா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் பாட்டி தான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டார். அவர் அங்கிருந்து வருகிறார் என்ற உடனே ஆசிரியர் பெருமக்களுக்கு எல்லாம் ஒரு பயம், வந்து என்ன செய்ய போகிறாரோ என்று அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் பாட்டி உள்ளே வந்தவுடன் அவர் அந்த ஆசிரியை அனுப்பி அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி, பேரன் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை எதையுமே படிப்பதற்கு இல்லாமல் செல்லப்பிள்ளையாக இருந்து விட்டார், நீங்கள் தான் சரியான நடவடிக்கை எடுத்துகிறீர்கள், எனவே இனி அவனுக்கு தினமும் டியூஷன் உங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும், நீங்களே சொல்லித்தாருங்கள் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார்கள். அந்த ஆசிரியருக்கு பெருமையாக இருந்தது. அன்றிலிருந்து என்னை வீட்டிலே அவர்கள் தங்கள் வீட்டிலே ஒரு தன் குழந்தையாக நினைத்து அவருடைய முறையிலே நல்ல எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த படிப்பு தான் மேல்நிலை படிக்கும் போதும் எனக்கு அடித்தளமாக இருந்தது. அப்பொழுது அவர் வீட்டிலே எனது அக்கா அவர்கள், இறைவனை நாங்கள் உங்களிடம் நேரில் காண்பிக்கிறோம் என்று சொல்லி ஒரு நாள் எல்லாரையும், கிராமத்தில் இருக்கிற எல்லோரும் உட்கார்ந்து கொண்டோம். நாங்களும் உட்கார்ந்து கொண்டோம். எங்களுக்கு அன்றைய தினம் டியூஷன் இல்லை என்ற ஒரு எங்களுக்கு அது ஒரு சுலபமாக இருந்தது. ஆனால் இவர்கள் என்ன பண்ணியும் அந்த சாமியும் வரவில்லை, ஒன்றும் வரவில்லை.
ஆனால் அது சாமிக்காக சமைத்த பொங்கல் மற்ற எல்லாம் எங்களுக்கு கொடுத்தார்கள். இப்படி இருக்கிறபோது 6ஆம் வகுப்பிலே 8ஆம் வகுப்பு வரை அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தனால் 6ஆம் வகுப்பு வரை படித்தேன். 7ஆம் வகுப்பு செல்லும் பொழுது எனக்கு அங்கு உயர்நிலைப் பள்ளியிலே இருக்கிற முறைகள் எல்லாம் எனக்கு புதிதாக இருந்தது. இங்கே நாங்கள் எல்லோரும் வகுப்பிலே ஒன்றாக இருந்தோம். அங்கே ஆண்கள் தனி, பெண்கள் தனி என்று பிரித்து வைத்தார்கள். என்னை 7ஆம் வகுப்பிலே ஏ செக்ஷனிலே அவர்கள் போட்டார்கள். நான் எனக்கு தனியாக இருந்து பழக்கம் இல்லாதனால் பி செக்ஷனிலே சென்று அனன்யாவுடன் உட்கார்ந்து கொண்டேன். உடனே அந்த ஆசிரியர் அழைத்து இங்கே உட்காரக்கூடாது, அதுவும் பெண்கள் பகுதியிலே உட்காரக்கூடாது என்று சொன்னார்கள். அனன்யாவுடைய அக்காவும் அங்கே ஆசிரியராக இருந்தார். எனவே அனன்யா என்னை அழைத்து கொண்டு சென்று அங்கே ஸ்டாஃப் ரூமிலே தனது அக்காவிடம் கூறினார். அவர் எனது ஆசிரியரை காண்பித்து அவர் 7th பியிலே ஒன்றாக ஒருவர் படிக்கட்டும், அவர் 1ஆம் வகுப்பிலிருந்து ஒன்றாக படித்தவர்கள் என்று கூறி என்னை அங்கே கேட்டுக்கொண்டிருந்த பேரிலே 7th பி செக்ஷனிலே என்னை போட்டார்கள். 7th பியிலே ஆண்கள் தனி, பெண்கள் தனியாக இருந்து கொண்டிருந்தோம். ஊரிலிருந்து வரும்போது ஒரு 40 பேர் ஒன்றாக புறப்படும். 3 கிலோமீட்டர் எங்களது ஊரிலிருந்து படிப்பதற்கு வர வேண்டும். இந்த காலகட்டத்திலே படித்துக்கிட்டு வந்திருக்கிற காலகட்டத்திலே நாங்கள் ஊரிலே ஒரு அந்த அரசு விழா ஒன்று ஏற்பாடு செய்தார்கள். அந்த அரசு விழாவிலே அதாவது திருநிமுத்தாறு பொன்னியாறு இணையும் திட்டம் என்று கொண்டு வந்தார்கள். அப்பொழுது காங்கிரஸ் பிரிவிலே இருந்து வந்திருந்தவர்கள் அன்றைய நீர்ப்பாசன அமைச்சர் ராமையா அவர்களும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் டி.எம். காளிங்கன்றன் அவர்களும் மற்றவர்கள்லாம் வந்திருந்தார்கள். வந்தவுடன் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் உடனடியாக அவர் மேடையில் அவர் எழுப்பி, ஏண்டா பொய் சொல்கிறீர்கள், எந்த காலத்திலும் இது மாதிரி இணைப்பு விழா வராது, நதி வராது என்று குறிப்பிட்டார்கள். உடனடியாக எல்லோரும் இறங்கி போய்விட்டார்கள். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு பெரியவர் நிறைய பழங்கள்லாம் வைத்தவுடன் அந்த பழங்களெல்லாம் எடுத்து அந்த இருந்த ஊர் பெரியவர்களெல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு குழந்தைகளுக்கு என்னையும் அனன்யாவையும் குழந்தைகளுக்கு எடுத்து அந்த பழத்தை கொடுக்க சொன்னார்கள். இப்படி கொடுத்து கொண்டு வருகிற காலகட்டத்திலே நாங்கள் கல்லூரி சென்று நான் படிக்கும் பொழுது புகுமுக வகுப்புன்னு சொல்வார்கள். அப்போது அதுக்கு பேர் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் என்று. அவளும் ஒரு வகுப்பிலே சென்று கோயம்புத்தூரிலே சேர்ந்தால், நான் சென்னையிலே சேர்ந்தேன். ஆனால் 2 பேருக்கும் படிப்பு சிறிதில்லாததனால் அவள் பியூசியிலே டிஸ்கன்டினியூ செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டாள். நானும் அந்த சயின்ஸ் பாடங்களே எனக்கு சரியாக வராது, நானும் அங்கிருந்து வந்து விட்டேன். எல்லோருக்குமே 2 பேரும் ஒன்றாக படித்தார்கள். ஒரே நேரத்தில் படிப்பை தொடராமல் பாதியிலே வந்து விட்டார் என்று பேசிக்கொண்டார். எனவே அந்த ஒரு வருடம் வீணாக போய்விட்டதை நினைத்து கொண்டிருக்கிற இடத்துல அனன்யா பக்கத்து ஊரிலே இருக்கிற இடத்துல சென்று டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் படித்து கொண்டு வந்தாள். அப்பொழுது எனக்கு படிப்பதற்காக அவள் ஹிண்டு பேப்பரை வாங்கி கொண்டு வந்தாள். அப்பொழுது என்னுடைய சிநேகிதர் எல்லாம் எனக்காக அவள் ஹிண்டு பேப்பர் வாங்கிட்டு வந்து வைத்து எனக்கும் அவளுக்கும் ஒரு தனியான ஒரு அன்பு இருக்கும் என்றெல்லாம் பேசினார்கள். எனக்கு மனது கஷ்டமாகிறது. அவளிடம் சொல்லி நிறுத்திவிட்டு நீ கொண்டு வர வேண்டாம், என்னை இப்படி பேசுகிறாய் என்று சொன்னேன். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று அவள் சொன்னாள். பின்னாலே நான் வேறொரு ஊரிலே சென்றது புகுமுகப்பு சேர்ந்து விட்டேன். அவள் மேலே படிக்கவில்லை. அவளுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். நான் பழைய எண்ணத்திலே அந்த நட்பின் முறையிலே நான் அவருடைய கல்யாணம் ஆன அவருடைய வேறொரு இடத்திலே நகரத்திலே நான் சென்று அவள் வீட்டுக்கு சென்று விட்டேன். அவளுக்கு பகீர் என்று இருந்தது. அவருடைய மாப்பிள்ளையும் அழைத்து என்னை அவளிடத்தில் அறிமுகப்படுத்தார். இளமையில் நாங்கள் ஒன்றாக படித்தோம், ஒன்றாக வளர்ந்தோம் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல அறிமுகப்படுத்தி வைத்தார். அவரும் சாப்பாடுகளாம் ஏற்பாடு செய்தார்கள். மதியம் எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிட்டோம். அப்பொழுதுதான் தெரிந்தது இது வீட்டில் சமைக்கவில்லை, ஹோட்டலிருந்து வாங்கி வந்தார்கள் என்று. 2வது எங்களது மிகுந்த ஆச்சாரமான குடும்பமாக இருந்தது. அதனால் சாயந்தரம் எடுத்தோடனே ஒரு வீட்டிலே அந்த கேக் செய்து வைத்தார்கள். அந்த கேக்கில் செய்யும் பொழுது அதுக்காக அவர்கள் முட்டையை பயன்படுத்தியிருப்பார்கள் போலும். மாப்பிள்ளை சாயந்தரம் இருந்தவன் மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு இந்த கேக் செய்து வைத்திருக்கிறார்கள், சாப்பிட வாருங்கள் என்று என்னை நான் தூக்கி கொண்டு எழுப்பி கூட்டிக் கொண்டு சென்றார்கள். அப்பொழுது அவர் வேண்டுமென்றே எங்களுடைய நட்புக்கு சோதனை ஏற்பட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அவர் இதில் முட்டை கிடந்திருக்கிறது, நீங்கள் சாப்பிடுவீர்களா சாப்பிட மாட்டீர்களா என்று கேட்டார்கள். எனக்கு மிகுந்த தர்ம சங்கடமாகிவிட்டது. என்ன செய்வது என்று எனக்கு தோன்றவில்லை அந்த நேரத்தில். சரி, அவர் மாப்பிள்ளை முன்னால் நின்றிருக்கும்போது எங்களுடைய நட்பு உடைய இது விரிசல் ஏற்பட்டுக்கூடாது என்ற முறையிலே நான் அதை சாப்பிட்டேன். சாப்பிடும்போது அவர் சொன்னார், மனைவி என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள், உங்களுடைய தூயமான அன்பு இருவருக்கும் இருந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நான் அவரிடத்திலே கேட்பது தான், அதாவது இவ்வளவு அழகான நல்ல ஒரு பெண்ணாக 2 பேரும் ஒன்றாக வளர்ந்திருக்கிறீர்கள்,
உங்களுக்கிடையே இடையிலே லவ் வரவில்லையா என்று கேட்டார். நாங்கள் எங்களுக்கு இருக்கிறது அன்பான நட்பு. அந்த லவ்வெல்லாம் கிடையாது. நட்பு தான் எங்களை ஒன்றாக சேர்த்ததுன்னு சொன்னேன். நான் புறப்பட்டு வெளியே வரும்பொழுது அவர் எழுதி சொன்னார், பழைய நட்பு முறையிலே நீ இப்பொழுது வருவது சரியாக இருக்காது. எனவே நான் ஏதாவது ஊரிலே பண்டிகிண்டி இந்த இடத்திலே போட்டிருந்தால் மட்டும் சொல்லுகிறேன். அப்பொழுது வா, நான் அழைக்காமல் நீ வர வேண்டாம் என்று என்னிடத்திலே கூறினார்கள். அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, ஒரு ஆண் பெண் பேதம் என்பது அந்த நேரத்தில் மக்கள் பெரிதாக நினைக்கிறார்கள் என்ற தூய்மையான அன்பு யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று இருந்தது. எனவே இந்த அன்பான நட்பிற்கு நாம் மரியாதை அளித்து இன்றைய வயதிலே இருக்கிறோம். 75 வயதானால் அந்த அன்பு தொடர்கிற நேரத்தில் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த அன்பினை வெளிப்பட்டு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.